ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பிகினர்ஸு இப்போ தான் சமைக்க தெரியாதவங்க இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சும்மா பாருங்கள். ஒரு கிளாஸு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து, 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் எடுத்துடலாம். ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். நான் ஒரு 20 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வறுத்தாச்சு, ஆற வச்சு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முதல்ல மிளகாவை அரைச்சிக்கலாம். மிளகா அரைஞ்சோடனே பருப்பு 2 போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சோடனே மிளகா பொடி ரெடி ஆகிடும். இதுதான் கொஞ்சம் குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 20லேருந்து 25 மிளகா போட்டுக்கோங்க. மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.